ஒரு சின்ன தொகை செலவு பண்ணிட்டு ஒரு பெரிய கணக்கு காமிச்சுவாங்க. அதற்கு பாலா வந்து ஒரு கருவியாக இருந்திருப்பாரோங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவர் ஒரு பெரிய சர்வதேச குற்றவாளி அளவுக்கு நான் அவரை நினைக்கல. இன்னொன்று, இது தொடர்பான விளக்கங்களை அவர் தான் கொடுக்கணும். அவருக்காக நம்ம பேச முடியாது. இதில் இருக்கிற குற்றம் குறைகள் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பே இருக்கணும். இப்போ மாட்டிக்கிட்டாரு, ஒரு விஷயம் படி ஆதாரம் வெளியே வந்துச்சு, வந்ததுக்கு அப்புறமேயாச்சும் உண்மையாக சொல்லாமல் அப்பவும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் வந்துட்டு இருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை தெரியலையா, அவரும் பண்ணியிருக்கலாம் இல்லையா? முன்னாடி அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசி வீடியோ போட்டவங்களே நிறைய பேர் இப்போ அவருக்கு நெகட்டிவாக மாறியிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்க? இல்லைங்க, நம்ம யாருங்க நம்ம ஜட்ஜா? நம்ம உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் தீர்ப்பு கொடுக்கறது நம்ம யார் ஜட்ஜா? இப்போ இந்த பிரச்சனையை வந்து அவரே கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கிண்டல் தொனியில் இல்லாமல், சார் என்ன சார் என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் அப்படிப்பட்ட பையனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்காது. எல்லாருமே அனுபவிக்கிறோம், எல்லாரும் அதை கடந்து தான் வருவோம். ஏதாவது ஒரு வகையில் அவங்களால நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருப்போம். அப்படி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்படி தான் பாலாவை ஒரு குரூப்பு இங்கே இறக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆளாக அவரை உருவாக்கி ஏதோ ஒன்று கொண்டு வந்து இங்கே இறக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது இப்போ முறியடிக்கப்பட்டு சொல்ற மாதிரி இந்த மாதிரி துணிக்கோ மாலைக்கோ இதெல்லாம் ஒரு சாதாரண ப்ரொமோஷன் இதுவாகவே போயிடுது. ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஆம்புலன்ஸ் கொடுக்கறது, கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து கொடுக்கறதுலாம் எந்த ப்ரொமோஷன் வகையில் செய்வோம் சார்? முதல்ல நல்லவருங்கிற இமேஜ் இங்கே உருவாக்கணும்ல, அதுக்காக பண்ணுறாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவர் மூலமாக ஏதாவது ஒரு மருந்தை இங்கே கொண்டு வரலாம். இப்போ சாதாரணமாக ஒரு டீ போடுறதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லாமல் இருந்திருக்கணும் கட்டாயமாக. அதுதான் நான் சொல்கிறேன். அவர் அந்த பதில்னால தான் உமாபதி மறுநாள் இன்னொரு வீடியோ போடுறாரு. ஒருவேளை அந்த பதிலை அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு இன்னொரு வீடியோ வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. காந்தி மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வலைபேச்சு அந்தணன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். ரீசெண்டாக இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா மக்களோட ரியல் ஹீரோ பாலா அப்படின்றத தாண்டி வில்லன் பாலா அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அடுக்கடுக்காக பாலா மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு வர்றாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவ்வளோ பெரிய குற்றவாளிலாம் கிடையாதுங்க. அவர் அப்படி அவ்வளோ மோசமாக சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் வந்து அவர் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருந்தாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதில் வந்து அவர் கொஞ்சம் மாறிட்டார், அவர் வந்து வேறு ஏதோ ஒரு கைக்கூலியாக மாறிட்டாருலாம் சொல்லும் பொழுது ஐயோ ஒரு சர்வதேச கைக்கூலியாங்கிற அளவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் அவர் வந்து வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பைரி ஆன ஆம்புலன்ஸு, அதாவது இந்த எஃப்சிக்கு போகாத ஆம்புலன்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள ஆம்புலன்ஸுங்கிறதான் குற்றச்சாட்டாக இருக்குது. இன்னொன்று, எல்லாருக்குமே ஒரு விளம்பர மோகம் எப்போவுமே இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்கு ட்விட்டரை திறந்தீங்கன்னா இன்ஸ்டாவிலெல்லாம் அவங்கவுங்கள ரஜினியாகவும் ஸ்ரீதேவியாகவும் நினச்சி போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லாருமே நடிகர்களாக மாறி அவங்களுக்கான அந்த பெருமைகளை எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நடிகன் நினைக்கக்கூடாதா? இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு, ஒரு வீடெல்லாம் அவர் யாருக்கும் வாங்கி கொடுக்கல சொல்கிறேன். பொதுவாக ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு, அதை வீடியோவாக எடுத்து போடும் பொழுது ஒரு விளம்பர பிரியர் ஒரு அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. அந்த விளம்பரங்கள் மூலமாக செய்கிற அந்த உதவிகள் கூட அவர் பணத்துலேருந்து செய்யல, வேறொரு ஒருத்தருக்கு பின்னால் இருக்காங்கங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது. உமாபதினு ஒரு பெரிய பத்திரிகையாளர், அவர் வந்து அவருடைய என்னென்ன க்ரைம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறார், ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார். பட் எனக்கு நான் யோசிக்கிற வரைக்கும் இந்த பையன் அவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தெரியாமல் போய் ஒரு சில ட்ரஸ்ட்டுக்கிட்ட அவர் மாட்டிக்கிட்டாரோ. இப்போ சில பேர் ட்ரஸ்ட்டு வச்சுக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்டின் மூலமாக நிறையா நிதி உதவி செய்கிறோன்னு ஒரு கணக்கை காமிப்பாங்க. ஆனால் எடுத்துக்கிறது வேற ஒன்றா இருக்கும். ஒரு பெரும் தொகையை வந்து வேறு எங்கேயாவது வாங்கி ஒரு சின்ன தொகை செலவு பண்ணிட்டு ஒரு பெரிய கணக்கு காமிச்சிடுவாங்க. அதற்கு பாலா வந்து ஒரு கருவியாக இருந்திருப்பாரோங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவர் ஒரு பெரிய சர்வதேச குற்றவாளி அளவுக்கு நான் அவரை நினைக்கல. இன்னொன்று, இது தொடர்பான விளக்கங்களை அவர் தான் கொடுக்கணும். அவருக்காக நம்ம பேச முடியாது. இதில் இருக்கிற குற்றம் குறைகள் எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பே இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம உட்காந்துட்டு அவர் நல்லவர்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. இன்னொன்று, எனக்கு அவருக்கும் ஒரு நேரடி பழக்கம் கூட கிடையாது. ஃபோனில் கூட நான் பேசினது கிடையாது. அவரை பற்றிய பிம்பங்கள் அவரை பார்க்குறது, ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம ஓரளவு கணிப்போம்ல.
இந்த பையன் வந்து இப்படி இப்படின்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? அப்படிலாம் பார்க்கும்பொழுது அவர் கொஞ்சம் நல்ல பையனாக தான் தெரிகிறாரு. பட் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த ஆம்புலன்ஸு ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஆம்புலன்ஸாக இருக்குது. போகும்போது பிரேக் பிடிக்கலைன்னா என்ன ஆகும்? திடீர்னு வந்து வேறு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்ல கேட்குற கேள்விகள் நியாயமான கேள்விகள் தான். அதே நேரத்தில் இப்போ ஒரு மலை கிராமம் இந்த மாதிரி போக்குவரத்தே இல்லாத ஒரு கிராமத்துலேருந்து திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னா ஒரு கட்டிலில் போட்டு தூக்கிட்டு வராங்க. ஒரு தூளியை கட்டி ஒரு 4 பேர் இப்படி வச்சு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. நான் நினைக்கிறேன்னா அப்படிப்பட்ட கிராமங்களுக்கு இந்த மாதிரி பாடாவதி ஆம்புலன்ஸே ஆடிக்காரு தான் இல்லையா? இப்போ அவங்களுக்கு எதுவுமே இல்லாத ஒரு ஊரில் இப்படி ஒரு ஆம்புலன்ஸை கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தானே இருக்கும். நம்ம ஏன் எல்லாத்தையுமே சட்டத்திற்கு உட்பட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு வரையறைக்குள் உட்பட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லையே? ஏன்னா இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு எல்லாமே சட்டப்படி நடக்குதுன்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கே சென்னையில் ஓடுகிற பல லட்சம் வண்டிகள் வந்து பழைய வண்டிகள் தான். அதெல்லாம் எஃப்சிஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையானே தெரியாது. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. சென்னையிலே பல ஆம்புலன்ஸுகள் நீங்கள் மாருதி ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மாருதி ஆம்னி வேனில் அதை ஆம்புலன்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாக நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இதில் போகிறவங்க எங்கேயாவது வீல் கட்டிட்டு போயிடுமா, கண்ணாடி கட்டிட்டு போயிடுமாங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போ அதுவும் நகரத்தில் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு ஆம்புலன்ஸு வாங்கி கொடுக்குறாரு, அது முறையான ஆம்புலன்ஸாக இல்லைங்கிறது தான் இப்போ குற்றச்சாட்டாக இருக்குது. மற்றபடி இன்னும் பெரிய குற்றச்சாட்டாக அவர் மீது வைக்கிறது என்னென்னா, நீ ஓம் பணம்னு சொன்ன, ஆனால் அது ஓம் பணம் கிடையாது, யாரோ ஒன்றை இயக்கியிருக்காங்க, உன் பணம் அது கிடையாதுங்கிறது தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவர் உதவியாக இருந்திருக்கிறார் மக்களுக்கு. நம்ம ஃபைனலாக அதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்தாலும் அவர் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் சரி நல்லது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் பேரில் இப்போ மாட்டிக்கிட்டாரு. ஒரு விஷயம் படி ஆதாரம் வெளியே வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறமேயாச்சும் உண்மையாக சொல்லாமல் அப்பவும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் வந்துட்டு இருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை தெரியலையா, அவரும் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு ட்ரஸ்ட்டு பணம் கொடுக்குது, இவரும் வந்து எங்கேயோ அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு ஏதோ சம்பாதிக்கிறாரு. முதல்ல அந்த அடிப்படை குணம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பொதுவெளியில் வந்து நடிக்கவே முடியாது. ஒரு வள்ளலாக நீங்கள் நடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 10% நீங்கள் உங்களுக்கு அந்த குணம் இருக்கணும். இல்லாமல் அப்படி வரவே முடியாது. ஒரு பெரிய கருமியை கொண்டு வந்து நீ 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிடான்னா கூட நடிப்பு நியாயமாக வராது, உண்மையாகவும் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் ஓரளவுக்கு பேசிக்கலாக அவர் அப்படிப்பட்ட தாட்ஸ் உள்ளவராக தான் நமக்கு தெரியுது. யாரோ ஒரு சிலர் கூட சேர்ந்து அவரை இன்னும் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு ஏற்றி விட்டு அந்த விளம்பரத்துக்கு அவர் மாட்டிக்கிட்டாரோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசி வீடியோ போட்டவங்களே நிறைய பேர் இப்போ அவருக்கு நெகட்டிவாக மாறியிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்க? இல்லைங்க, நம்ம யாருங்க நம்ம ஜட்ஜா? நம்ம உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நம்ம யார் ஜட்ஜா? நேற்று பாராட்டினேன் இன்னைக்கு திட்டுவேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்கவுங்க கருத்து, அதை அவங்கவுங்க கருத்தாக பார்த்துட்டு கடந்து போயிடணும், அவ்வளோதான். அவர் சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டாரு அப்படின்லாம் பேசுகிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்போ அந்த பையன் மனநிலை என்னவாக இருக்கும்? நம்ம பாட்டச்சவனேன்னு நடித்தோம், வாங்கின காசை வந்து வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கொடுத்தோம், ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும்னு தான் இப்படி அசிங்கப்பட்டிருப்போமா? நாம் செய்யணும்னு நினச்சது தானே தப்பாக போச்சுன்னு அவர் நினச்சாருன்னா எவ்வளோ பேர் அதனால் பயன்பெற்றவர்கள் வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒருத்தர் குண்டூசி வாங்கி கொடுத்தா கூட தேவைப்படுகிற நேரத்தில் அந்த குண்டூசி வந்து விலை மதிப்படுறதா இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தேவைப்படுகிறவர்களுக்கு தேவையானதை பண்ணியிருக்காரு. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். நம்ம பார்வையில் இது ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் பயனாளிகள் பார்வையிலேருந்து தான் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து ஒருத்தரை காயப்படுத்திகிட்டே இருக்கோம். இப்போ இந்த பிரச்சனையை வந்து அவரே கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். இப்போ மறுநாள் வந்து கொஞ்சம் கிண்டல் தொனியில் இல்லாமல், சார் என்ன சார் என்னை பற்றி இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் அப்படிப்பட்ட பையனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்காது. அவர் உமாபதியே என்ன பண்ணியிருப்பாருன்னா சரிங்க விடுங்க அந்த பையனை எதுக்கு தொடர்ந்து அப்படின்னு விட்டுருப்பார். இது ஒரு டீப்போ எக்ஸ்ட்ரா போட்டது தப்பா அப்படின்னு கேட்கும்போது, நக்கலாக கேட்கும்போது அவருக்கு கோபம் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி இந்த வண்டி நம்பரை எடு, ஆர்டிஓ ஆஃபீஸில் முறையாக அந்த ஆவணங்கள்லாம் எடுத்து வெளியிடுறாரு. அப்போ இன்னும் அசிங்கப்படுறாரு பாலா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு வகையில் நாம் பண்ணது ஒரு சிறு தவறோ பெரிய தவறோ, தவறு தானே, எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துருச்சு. அப்போ இதை பாலிஷாக அணுகிருக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. சுற்றி நம்ம ஒரே விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுபோல் பல பேர் இங்கே இருக்காங்க.
எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரே மோட்டிவ், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு யாராவது ஒரு பேக்கிங்கில் இருந்தால் கூட அது இன்னும் நல்லாயிருக்கும்னு நினச்சி பண்ணுறாங்க. சில பேர் இங்கே வாங்கி இங்கே கொடுக்குறாங்க, சில பேர் அப்படியே கொடுக்குறாங்க, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்க. அது நிறைய கேட்டகரி இங்கே இருக்குது. இப்போ இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லாம் இருக்க, அவங்க முழுக்க 100% உண்மையாக இருக்காங்க. எங்கேருந்தோ வெளிநாடுகள்லேருந்து பணத்தை வாங்குவாங்க, அல்லது பெரிய மனிதர்கள்ட்ட நன்கொடை வாங்குவாங்க. அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் மக்களுக்கு சேவை பண்ணுவாங்க. அதில் பாலா வந்து அவரை ஒரு கருவியாக வச்சு சில பேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ ஃபைனலாக நம் புரிஞ்சுக்கிறது. அதுதான் மாட்டிக்கிட்டாரோன்னு தான் தோணுது, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதை தாண்டி இவருக்கு பின்னாடி ஒரு கேங் இருக்குது. அவங்க வந்து இப்போ பாலா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணணும்னா கூட, இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா கூட, அதுக்கு வந்து விலை பேசுகிறது, எவ்வளோ கொடுக்கணும் கொண்டு அந்த கேங் தான் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அடுத்து தமிழ்நாட்டையே அழிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் போதும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இப்போது பாலா எவ்வளோதான் நல்ல பேர் எடுத்தாலும் ஒரு தொகுதியில் இன்னும் எம்எல்ஏவாக வர முதலமைச்சர் ஆயிரம் போகிறாரு, இங்கே கிடையாது இல்லை. அப்போது நம்ம ஏன் அவ்வளோ பெருசாக நினைக்கணும்? தமிழ்நாட்டையே அவர் அழிச்சிருவாருங்கிற அளவுக்கு ஏன் நினைக்கணும்? இதை வச்சு அவர் எவ்வளோ உயரத்துக்கு போக முடியுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த உயரத்தை தான் அவரால் அடைய முடியும். அதற்கப்புறம் அவர் வந்து அங்கே போவார், இங்கே போவார், நாளைக்கு சிவகார்த்திகேயன் ஆயிடுவார், அதுக்கப்புறம் ஒரு விஜய் ஆயிடுவார், அதுக்கப்புறம் ஒரு ரஜினி ஆயிடுவார், அதுக்கப்புறம் ஆட்சி பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து அபத்தத்திலும் அபத்தம். நீங்கள் அப்படி நினைக்கவே முடியாது. ஒரு சின்ன குழுக்கிட்ட அவர் மாட்டிக்கிட்டார். அதிகபட்சம் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இப்போ ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு இடத்துல ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பார். ஒன்றும் இல்லை, ஒரு 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 விதைன்னே வச்சுக்கிங்களேன். இப்போ விவசாய நிலங்கள் இருக்குது, இந்த விதையை போட்டால் ஒரு வாரத்தில் விளைச்சல் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு விதையை இங்கே கொண்டு வரீங்கன்னா, இங்கே விவசாயி டக்குன்னு கண்மூடித்தனமாக வாங்கி அதை பயிரிட மாட்டார். என் மண் பாழாயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பார். அப்போது பாலா மாதிரி ஒரு கருவியை இவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவருக்கான ஒரு நற்பெயரை இந்த பூமியில் உருவாக்குவாங்க. அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ ஒரு கட்டத்தில் பாலா வந்து, நான் இதுமாரி அமெரிக்கா போனேன், அங்கே வந்து இந்த விவசாய நிலத்தை பார்த்தேன், எப்படி விளையுது, அது எவ்வளோ பேருக்கு உணவாக மாறுது அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்தாருன்னா, அடடா பாலாவே சொல்கிறாரு, அப்போ இதை நம்ம இங்கே கொண்டு வருவோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பேர் இப்படி ஏதாவது ஒன்று நடத்துவதற்கான திட்டமாக இது இருக்கும். இவ்வளோதான். இதை தாண்டி வந்து அணு ஆயுதத்தை அவர் வாங்கிட்டு வந்து இங்கே சென்னையில் வச்சு திடீர்னு அதை வெடித்து சென்னை அழித்து இப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறேன். அப்போ எல்லாமே ஒரு பிராண்டுக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க? எல்லாருமே பண்ணுறாங்க, இவங்க மட்டும் கிடையாது. இப்போது அரசியல் கட்சிகளே வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் இல்லாமல் மீட் பண்ணுறாங்களா? ஒவ்வொருத்தரும் வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி வருகிற எல்லா கட்சிகளுமே ஒரு தேர்தல் அட்வைசரை வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் இவங்களுடைய தேர்தல் அறிக்கையே இருக்குது. அந்த அறிக்கை இருக்குது, அவங்களுடைய பிரச்சார முறை இருக்குது, அவங்களுடைய பிரச்சார வேனை எப்படி இருக்கும்னு அவன் தான் டிசைட் பண்ணுறான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு ப்ராடக்டை நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு வரத்துக்கு முன்னாடி அது எங்கெல்லாம் ட்ராவல் ஆகி வருது, அது குறித்து என்னெல்லாம் திட்டங்கள் இங்கே இருக்குங்கிறத நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ மெனக்கடல் அது பின்னாடி இருக்கும். டக்குன்னு வந்து ஒரு பொருளை எல்லோரும் வாங்குவான். ஒன்றும் இல்லை, இந்த மாலை ஒன்று இருந்தது, கருகுமணி மாலையே என்னமோ ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கருங்காலி மாலை. எப்படி ஒரே நேரத்தில் அவ்வளோ பேர் போட்டாங்க? அவ்வளோ டிமாண்டு அந்த மாலைக்கு. ஆன்லைனில் போனீங்கன்னா கிடைக்காது. அது ஏதோ நெற்குன்றத்தில் விற்கிறேன்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் பல பேர் கிளம்பி போனாங்க, நெற்குன்றத்தில் வாங்கிட்டு வரேன்ட்டு. அதுதான் ஒரிஜினல்னாங்க, அப்புறம் இது டூப்ளிகேட்டுனாங்க. அவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் அதுக்கு. எப்படி ஒரு நாளில் உருவாச்சு சொல்லுங்கள்? அதுக்கு பின்னால் ஒரு கதையை ரெடி பண்ணுவாங்க. இதை போட்டால் அப்படி ஆகிட்டார் அவர், இது போட்டதுனால தான் இவர் இப்படி இருக்கார், பாருங்கள் சிவகார்த்திகேயன் போட்டிருக்கிறாரு, தனுஷ் போட்டிருக்கிறாரு, அவர் போட்டிருக்காரு, இவர் போட்டிருக்காரு, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இப்போ எப்படி தனுஷ் வந்து வாங்கி போடுவார். அது தனுஷ் கழுத்துக்கு அது எப்படி போயிருக்கும்? அப்போ யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ ஆப்ரேட் பண்ணி அதை தனுஷுக்கு கொண்டு போய் போட்டு அந்த ஃபோட்டோவை போட்டு இதனால தான் தனுஷ் இவ்வளோ பெரிய ஹிட் அடித்தாருன்னு சொல்ல வச்சு அப்படி மெல்ல 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 அதை உருவாக்குவாங்க. ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி அது எங்கே போச்சு? யாராவது கருங்காலி மாலை பற்றி பேசுகிறாங்களா? முடிஞ்சு போச்சா? அப்போ அவனுடைய டார்கெட்டு முடிஞ்சு போச்சு. இப்படி இவ்வளோ ஒரு வேலையை செய்கிறோம், இவ்வளோ அமௌண்ட்டை மக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுறான், அதுக்கப்புறம் அது எக்கடு கேட்டால் நமக்கு என்ன, அடுத்த வேலைக்கு போயிடுவான் அவன். அடுத்து வேற ஒரு ப்ராடக்டை கொண்டு வருவான். ஒன்றும் இல்லை, ஊரில் வந்து பச்சை புடவை திடீர்னு விற்று இருந்துச்சு. என்னடான்னா புருஷனுக்கு ஆகாது, வீட்டில் பச்சை புடவை இல்லைன்னா புருஷனுக்கு ஆகாதுன்ட்டாங்க.
எல்லாரும் கடையில் போய் தேடி பச்சை புடவைலாம் வாங்கிட்டு வந்து அடிக்கி என்னாச்சு, இதுக்கு பின்னாடி ஒரு கேம்பெயின் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு கேம்பெயின் இருக்குது. அதை எல்லாருமே அனுபவிக்கிறோம். எல்லாரும் அதை கடந்து தான் வருவோம். ஏதாவது ஒரு வகையில் அவங்களால நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருப்போம். அப்படி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி தான் பாலாவை ஒரு குரூப்பு இங்கே இறக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆளாக அவரை உருவாக்கி ஏதோ ஒன்று கொண்டு வந்து இங்கே இறக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது இப்போ முறியடிக்கப்பட்டுடுச்சு. அதுதான் என்னன்னு இன்னும் தெரிய வரல. அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய விஷக்கிருமிகளோ வெடிகுண்டுகளோ சொல்கிற மாதிரி இந்த மாதிரி துணிக்கோ மாலைக்கோ இதெல்லாம் ஒரு சாதாரண ப்ரொமோஷன் இதுவாகவே போயிடுது. ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஆம்புலன்ஸ் கொடுக்கறது, கட்டாக பணத்தை எடுத்து கொடுக்கறதுலாம் எந்த ப்ரொமோஷன் வகையில் செய்வோம் சார்? முதல்ல நல்லவருங்கிற இமேஜ் இங்கே உருவாக்கணும்ல, அதுக்காக பண்ணுறாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவர் மூலமாக ஏதாவது ஒரு மருந்தை இங்கே கொண்டு வரலாம். இது ஒரு நல்ல மருந்து, இது சுகருக்கு நல்ல மருந்து, இது ப்ரெஷருக்கு நல்ல மருந்து, பாலாவே வந்து அது கொடுக்குறாரு பாருங்க, அப்படி கொண்டு வரலாம். ஏதோ ஒன்று அவங்க திட்டம் எதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு பெரிய தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருந்ததுன்னா அதை பாலாவே செய்ய மாட்டார். ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க, சார் இதை கொண்டு போய் நீங்கள் வந்து இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னா இது என்னன்னு கேட்பார்ல. அப்போ இது நமக்கு ஆபத்தான ஒரு விஷயம் போது செய்ய மாட்டாங்கல்ல. இதெல்லாம் அவருக்கே தெரியாமல் நடக்கிற விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதான் ஒரே அடியாக வந்து அவரை வந்து எப்படி எவ்வளோ சொல்கிறது, சர்வதேச அளவில் ஒரு குற்றவாளியாக நம்ம நினைக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அதில் பொய்யாக கூட இருக்கலாம், தவறாக கூட இருக்கலாம். நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்து நீ அன்றைக்கி சொன்னிய இப்போ பாரு அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் பார்க்கும் பொழுது அப்படி தெரியல, அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்க அவர் செய்ய மாட்டார், அன்னைக்கு வந்து அவர் கேள்வி கேட்பாருன்னு. இப்போ அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்காரு, யூடியூப்லேயும் போட முடியாது, அப்படி நிறைய போட்டிருக்காரு. அந்த அக்ரிமெண்ட் வந்து அவர் அந்த வேலையை பண்ண வச்சிச்சுன்னா? இல்லைங்க, அப்படி நீங்கள் என்ன அதாவது இப்போ என் குடும்பம் என்னை காரி துப்புற அளவுக்கு நான் ஒரு வேலையை செய்ய சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு அமைப்பு. இப்போ நான் என் ஃபேமிலிக்கு நான் ஹீரோ தானே. இப்போ அடுத்தவங்க என்ன எப்படி வேணாலும் நினச்சிட்டு போனேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஹீரோ தானே. இப்போ என் பிள்ளையே என்னை காரி துப்புற மாதிரி ஒரு செயலை நான் அக்ரிமெண்ட் போட்ட ஒரு நிறுவனம் செய்ய சொல்லுதுன்னா நான் செய்வேண்ணே? போடா அக்ரிமெண்ட்டு நீண்டு போயிடுவோம்ல, அதுதான் நடக்கும். அப்படி யாரையும் வந்து நீங்கள் ஒரு கட்டத்தை தாண்டி ப்ரெஷர்லாம் கொடுத்துட முடியாது. இப்போ இந்த ஒரு விஷயம், இந்த பழைய ஆம்புலன்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும், ஒரு செலவு இல்லாமல் தேவையில்லாத ஒரு பொருளை போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் க்ரைம்ன்றது நமக்கு தெரியும். பாலாக்கும் தெரியாமல் தான் இதில் வந்திருப்பார். இப்போ இது தப்புன்னு தெரிய வந்துச்சு, அவர் ஆதாரங்களை காட்டல, அதுக்கடுத்து என்ன சார் நடக்கும்? இல்லைங்க, இதெல்லாம் வந்து க்ரைம் லிஸ்ட்டில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இந்த ஆம்புலன்ஸ் போகுது, எங்கேயோ ஒருத்தர் இடித்து சாவுறாரு, அல்லது தலைக்குப்புற கவிழ்ந்து அந்த வேனுக்குள்ளே இருக்கிறவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா அது கிரைமில் வரும். இது வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை. அது பாட்டை இயங்கிட்டு இருக்கு, அல்லது இயங்காமல் எங்கேயோ நின்றுட்டு இருக்குது, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது அதில் வந்து ஒரு பெரிய குற்றவாளியாக ஒரு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று வந்து நீங்கள் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் போய் பாருங்கள், எத்தனை வண்டிகள் முடங்கி கிடக்கு. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு கிரைம் இருக்குல்ல. ஏதாவது நடந்திருக்கா இங்கே? ஒன்றுமே நடக்காது. பெரிய 500 கோடியை ஒரு டேங்கரில் பிடிச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கு தெரியுமா அது பின்னாடி என்ன நடந்தது, யார் போனால் ஏதாவது தெரியுமா? இந்த மாதிரி ஏராளமான க்ரைம்ஸ் இங்கே இருந்துகிட்டே இருக்குது. எதையுமே பெருசாக இங்கே யாருமே கண்டுக்கிறது இல்லை. வாட்டாமல் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும், நாளைக்கு ஒன்று வரும், நாளைக்கு வரும், போயிட்டே இருப்பான். அதோடலாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது சாதாரண ஒரு சின்ன விஷயம். அதோடு கம்பேர் பண்ணும்போது அப்போ இது ஒரு பெரிய குற்றவாளியாக அவர் கைது செய்யப்படுவாராங்கிற அளவுக்கெல்லாம் பேசுகிறாங்க. பாலா கைது செய்யப்படுவார், அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சரி, இதை தாண்டி பாலா பேசின அந்த விஷயங்கள் ஒரு டி தானே மாறிச்சு, அதனால என்ன ஆக போகுது? அப்புறம் கவர்மெண்ட் ஆம்புலன்ஸில் வந்து சரியா இல்லை, அதனால நான் ஹாஸ்பிட்டல் கொடுக்குறேன் அது சொல்கிறதா இருக்கட்டும், நான் படம் பண்ணிட்டேன், ஒரே ஒரு படம் பண்ணிட்டேன், அதனால என்னையா, இந்த வார்த்தைகள்லாம் அவரை வந்து நெகட்டிவ் சைடில் தள்ளுற மாதிரி இருக்குல்ல? இல்லை, அவர் ஒரு சின்ன பையன், அனுபவம் இல்லாதவர் பேசுகிறாருன்னு தான் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த ஒரு நம்பர் பிளேட்டில் ஒரு நம்பர் மாறுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய க்ரைம்ங்கிறதே தெரியாமல் பேசுகிறாரு. அது பெரிய க்ரைம் தான். இப்போது நான் ஒரு பைக் வச்சுருக்கேன், அந்த பைக்கில் வந்து வேற ஒரு நம்பரை போட்டுட்டு நான் கஞ்சா கடத்திட்டு போகிறேன்னு வைங்களேன், அது எவ்வளோ பெரிய க்ரைம். இப்போ அந்த நம்பரை கேப்சர் பண்ணால் அது வேற ஒருத்தர் நம்பராக இருக்கும், அவரை கொண்டு போய் வச்சு விசாரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய தவறு. இன்னொருத்தருடைய வாகனத்தை நாம் பயன்படுத்துறதுக்கான அளவுக்கு அது தவறு. அப்போ அவர் ரொம்ப சாதாரணமாக ஒரு டீ போடுறதுல என்னங்க தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்லாமல் இருந்திருக்கணும் கட்டாயமாக. அதுதான் நான் சொல்கிறேன். அவர் அந்த பதில்னால தான் உமாபதி மறுநாள் இன்னொரு வீடியோ போடுறாரு. ஒருவேளை அந்த பதிலை அவர் சொல்லாமல் இருந்திருந்தால்
இப்படி இன்னொரு வீடியோ வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அது ஒன்று. அப்புறம் வந்து வேற என்ன கேட்டீங்க நீங்கள்? அதுதான் அவர் சொன்னா ஒரே ஒரு படம் தானேயா நடித்தேன், அந்த படத்துக்கு இவ்வளோ பண்ணுவீங்களா? அது காரணம் கிடையாது. என்ன இங்கே எவ்வளோ பேர் படம் நடித்து வராங்க, நல்ல படமாக இருந்தால் அடுத்த படம் பெரிய படம் நடிக்கிறாங்க. அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கி ஹரிஷ் கல்யாண், மணிகண்டன், கவின், இன்னும் பெரிய ஆட்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. கலையரசன் வராரு, நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன அவங்களெல்லாம் வந்து முடக்கிறதுக்கு அந்த சமுதாயம் நினைக்குது. யார் வேணாலும் வரலாம், இங்கே நல்ல படங்கள் கொடுங்க, அவ்வளோதான். தவறான படங்கள் எடுக்கிற பட்சத்தில் தான் எல்லோரும் சேர்ந்து திட்டுவாங்க. அப்படி ஒன்றும் ஒரு தவறான படம் எடுத்ததா எனக்கு தெரியல. இதில் என்ன அவர் வந்து சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் ஹீரோவானது இந்த இங்கே யாருக்குமே பிடிக்கல, சக ஹீரோக்களுக்கு பிடிக்காமல் வந்து ஒரு விஷயத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படிலாம் பெருசாக அவரை எக்ஸாகரேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாருமே பண்ணலை, யாரும் பண்ணவும் மாட்டாங்க. அந்த படத்தில் வேணால் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். அது வந்து டிமானிட்டேஷன் குறித்து அந்த படம் பேசுது. டிமானிட்டேஷனால் வருகிற பிரச்சனையை அந்த படம் பேசுது. அப்போ மோடிக்கு ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் வேணா இந்த பையனை ஒழிச்சிடணும், அவன் மாட்டிட்டான்டா, இவனை வச்சு செய்யடா அப்படின்னு வேணா இறங்கலாம். மற்றபடி வந்து பெருசாக பாலா வாய்ப்பு இருக்குது கட்டாயமே. ஏன்னா அந்த படம் பிஜேபிக்கு எதிரான ஒரு படமாக தானே இருக்குது. அப்போ சரி ரைட்டு இந்த பையனை அடிப்போம் அப்படின்னு நினச்சி வேணா கொஞ்சம் பேர் இறங்கியிருக்கலாம். மற்றபடி வந்து பாலாவை ஒரு சாதாரண பையன் ஹீரோ ஆகிட்டான், அவனை ஒழிச்சிடணும்லாம் யாரும் வரமாட்டாங்க. வரவும் இதுக்கு முன்னாடி வந்ததும் கிடையாது. அப்படி இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே விமர்சனம் பண்ணியிருந்தாரு, அங்கே சரியில்லை அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் கட்டுறேன். இல்லைங்க, அவர் சொல்லிட்டாரு, பல பேர் சொல்லலை. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போங்களேன், நிறைய ஃபெசிலிட்டி இருக்குங்கிறது வேறு. ஆனால் அங்கே வந்து ப்ரைவேட்டில் கொடுக்குற ஒரு அக்கறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னா இல்லை, சுகாதாரம் இருக்கான்னா இல்லை. நீங்கள் அங்கே ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் அதுவே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னால் நீங்கள் உள்ளே நுழையலாம். ஸோ அப்போ தூய்மை விஷயத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. அதை தான் அவர் சொல்கிறாரு. அது உடனே ஒரு பெரிய குற்றமெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது, உள்ளது தானே சொல்கிறாரு அவர். அப்போ அந்த விஷயத்தில் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் புரியாமல் போகிற போக்கில் பேசியிருக்கலாம். ஆனால் அதில் தவறு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ நீங்கள் போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மக்களை எப்படி அவங்க ரிசீவ் பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள். பல ஊர்களில் இப்போ அமைச்சர் மா சுப்பிரமணியம் திடீர்னு போகிறாரு, டாக்டர் இல்லைன்னு ஃபைன் பண்ணுறாரு, ட்ரான்ஸ்ஃபர் போடுறாரு, திட்டுறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒரு அமைச்சர் போகிற இடத்துலேயே அப்படி இருக்குன்னா அமைச்சரே வர முடியாதுப்பா, நாங்கள் பாட்டா ஹாயாக இருக்கிறோம்னு நினைக்கிற பல ஹாஸ்பிட்டலை யோசிச்சு பாருங்கள். அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பெரும்பாலும் அப்படி தான் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி, அங்கே இருக்கிற மருத்துவர்கள் அது வேறு. ஏன்னா இப்போ ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. அங்கே ரொம்ப மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. வெளியில் போனீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் ஆகிறத இங்கே ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் ஒரு 80% வந்து அப்படி தானே இருக்குது, பாலா சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ ஏன் அதை வந்து நம்ம பாலா பெரிய குற்றத்தை பண்ணிட்டாரு, இது மாதிரி சொன்னதுனாலேயே அவர் மீது வழக்கு பாயணும்லாம் ஏன் பேசணும்? ஆனால் அவர் கட்ட போகிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் குறை சொன்ன மாதிரி தானே சார் அது உருவாச்சு. இல்லைங்க, அவர் ஹாஸ்பிட்டலே முதல்ல கட்ட போகிறது இல்லை, அதுக்கப்புறம் மாற்றிட்டாருன்னு அது வேற சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதை தான் நான் சொல்கிறேனே. இப்போ நல்ல விவரமானவங்களுக்கே சரியாக பேச தெரியல. அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுன்னே வச்சுங்களேன். என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசும்பொழுது அது எல்லாத்தையுமே நம்ம ஆவணமாக எடுத்துக்கிட்டு பேசுகிறோம். அவர் யதார்த்தமாக பேசுனதை நம்ம ஏதாவது வாக்கு மூலமாக நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். பாலா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.